ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த புதிய வருட ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த வருடத்தில் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியங்களை செய்வாராக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண தேவன். புதிய புதிய நன்மைகள் நடக்கும், ஒவ்வொரு நாளிலே நடக்கும். ஏனென்றால் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பின் கரத்தினால் நம்மை மூடி மறைக்கிற தேவன், தீங்குகள் நேராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய நாட்களில் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் புதிய நன்மைகள் பிறக்கும்படியாக, புதிய ஆசீர்வாதங்கள் பிறக்கும்படியாக இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அவர் நன்மைகளின் தேவன், அவர் நன்மைகளின் தேவன். இந்த வருடத்தில் கர்த்தராகிய தேவன் உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த இடங்களில் அவமானப்பட்டிருந்தீர்களோ அந்த இடங்களில் நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பீங்க. அந்த இடங்களெல்லாம் கர்த்தராகிய தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஆண்டவரை கர்த்தருடைய பலன் அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உன்னதமான ஸ்தலங்களில் உயரமான ஸ்தலங்களில் நடக்கப்படுவார் என்ற ஆபோக்களை வாசிக்கிறபடி அவர் உயரமான ஸ்தலங்களில் உங்களை நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். வழி இதுவே, இதை நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் வழிநடத்துவார். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிப்பீர்கள். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெள்ளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆமென். கர்த்தராகிய தேவன் வனாந்தரமான வாழ்க்கையை மாற்றுகிறார். சந்தோஷமான பாதையில் உங்களை வழிநடத்தும்படியாக, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்கள் அவமானங்களை மாற்றும்படியாக, உங்கள் புலம்பலிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாக இந்த வேளையில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். அவரை ஆசீர்வாதத்தின் தேவன். தேங்க்யூ இயேசுப்பா. இந்த இயர் ஆஃப் எலிவேஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உன்னதமான ஸ்தலங்களில் அவர் நிறுத்தி, உயரமான ஸ்தலங்களை நிறுத்தி உங்களை அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ இயேசுப்பா. உமக்கே நன்றி சுவாமி. செட்டைகளை விரிக்கும் காலமிட பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பெருக்கும்
ஃபாதர். அப்பா உமக்கு நன்றி சுவாமி. கலா ரீடரதலத டரமன வருஷக்கிடிரிதலிதடிரவோ. நீங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி ஓடுகிறது. உங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒளி உங்கள் மேலே உதிக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. மகனே மகளே, நீ கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்கிற நாட்கள் இது. நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற வருடம் இதுவே. தேங்க்யூ ஃபாதர். சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற பார்வோனுடைய ஆவிகளை மோசே முறியடித்தது போல, இயேசுவின் நாமத்தில் முறியடித்தது போல நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் ஆராதிக்க முடியாத இருக்கிற தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அநேகமான மக்கள் ஆராதிக்க முடியாதபடி அவர்களை தடைப்படுவதற்கு எல்லா பார்வோனின் ஆவிகள் கட்டப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில் விடுதலையோடு கூட நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள். விடுதலையோடு கூட கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். விடுதலையோடு கூட கர்த்தருக்காய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். உதிக்கிற உங்கள் விடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வர போகிறார்கள். ஜாதிகள் கடந்து வருகிற போகிறார்கள். எனக்கா இந்த இவ்வளவு ஜாதிகளை இவ்வளவு மக்களை கொண்டு வந்தது யார்? என்னுடைய ஊழியத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தேனே, இவ்வளவு பேர் எனக்காய் கொண்டு வந்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு இருந்தீர்களோ அந்த இடத்துல அவர் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மகிமையும் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சுவாமி. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஆமென். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்க கர்த்தருடைய பார்த்து நீங்கள் செல்லவிடும் தருணங்கள் அருமையான தருணங்கள். அது கர்த்தர் உங்களுக்கான திட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள், அவரை மனமகிழ பண்ணும் தருணங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது திட்டங்கள் மேலான திட்டங்களா இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். முந்தின வருடத்தை காட்டிலும் 2025 காட்டிலும் 2026 மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் உயரங்களில் கர்த்தருக்காய் பரப்பீர்கள், செட்டைகளை அடித்து பரப்பீர்கள், தடைகளை தாண்டி நீங்கள் பிரவேசிப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். எரிகோ போன்ற தடைகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. பல வருடங்களாக நீங்கள் முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள், பல வருடங்களாக வீடு கட்ட முடியாதபடி இருக்கிற தடைகள் நீக்கப்படுகிறது. சொத்து தகராறுகளுக்கு கர்த்தராகிய தேவன் முடிவுண்டாக்குறார். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்குறார். அவர் உங்களை எழும்பி பிரகாசிக்கும்படியாக, உங்களை அற்புதமான சாட்சியாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வைத்திருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. நன்றி இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பிற்காய் நன்றி சுவாமி. புதிய நாளுக்குள்ள நீ நடத்தும் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். புதிய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறபடியோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்களுக்கு வரும் சவால்களை நீங்கள் முறியடிக்கும்படியாக, அந்த சவால்களை ஜெயிக்கும்படியாக தாவீதுடைய அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கோலியாத்துகளை முறியடிக்கும்படியாக, வேலை ஸ்தலங்களில் வரக்கூடிய சேலஞ்சுகளை சமாளிக்கும்படியாக, அதில் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக கோலியாத்தை மேற்கொண்ட தாவீதுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறது. அதுவே துதியின் அபிஷேகம். கர்த்தரை நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை பெறுகிறது. எல்லா கோலியாத்துகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிப்பீர்கள். தேங்க்யூ இயேசுப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டாலும், டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் எளிதாய் முடிப்பீர்கள், எளிதாய் ஜெயிப்பீர்கள், எளிதாய் ஜெயிப்பீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. குடும்பங்களை கர்த்தராகிய தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். கணவன் மனைவி உறவுகளை சீர்படுத்துகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அது சிலுவையின் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. கண்ணீர் வைத்துக் கொண்டு அருமையான சகோதரி, அது சிலுவையின் ரத்தம் உன் கணவருக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அது சிலுவையின் ரத்தம் உன் குடும்ப உறவுகளுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அது சமாதானத்தை கொண்டு வரும்படியாக அது சிலுவையின் ரத்தம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல விழுகிறது. கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணுகிறார். ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் நேசிக்கும்படியான ஒரு பிணைப்பை அவர் உண்டாக்குற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. பிள்ளைகளுக்கு அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும்படியாக அவர் செய்கிறார். எந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த பிள்ளைகள் நிமித்தமாக உங்களுக்கு சமாதானம் வரப்போகிறது. அந்த பிள்ளைகள் நிமித்தமாக சந்தோஷம் வரப்போகிறது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையை நான் பற்றிக் கொள்கிறேன். அப்பா, உம்முடைய கிருபையை நான் நம்பியிருக்கிறேன். நான் எதையும் நம்பல ஆண்டவரே, எதையோ நம்பி நான் ஏமாந்து போனேன். அப்பா, இந்த நாளில் உம்முடைய கிருபையை நான் பற்றிக்கொள்கிறேன் என்று நீங்கள் கிருபையை பற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த கிருபை உங்களுக்காய் வேலை செய்யும். அந்த கிருபை உங்களை உயர்த்தும். அந்த கிருபை உங்களை ரட்சிக்கும். அந்த கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். அந்த கிருபை உங்களை உன்னத ஸ்தலங்களில் கொண்டு போய் உங்களை சாட்சியாய் நிறுத்தும். தேங்க்யூ இயேசுப்பா. ஒருவேளை ஆர்ப்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாறும். இந்த வருடத்தில் அவர் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். குறைவுகளை பார்த்து குறைவாக இருக்கிறதே என்று நீங்கள் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே, இந்த குறைவுகளை நிறைவாக்குற தேவனீர் எனக்குள்ள இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர், என் குடும்பத்தில் இருக்கிறீர், இந்த வீட்டில் இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது எல்லா குறைவுகளும் அற்புதமாய் மாற்றப்படும். எல்லா வறட்சியும் செழிப்பாகிறது. ஆமென். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் செழிப்பின் தேவன். தேங்க்யூ ஃபாதர். அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களை நீர்ப்பாய்ச்சுகிறார், உங்களை செழிப்பான ஒரு தேசமாக உங்களை மாற்றுகிறார், செழிப்பான ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பத்தை மாற்றுகிறார். கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் உதாரண குடும்பம் உள்ளவங்களை நடந்து கொள்ளும் பொழுது செழிப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற இந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
ஆண்டவருடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடுது. ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 இருக்கிற வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், நானும் என் குடும்பம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், எந்த பொல்லாப்பு நேரிடாது, எந்த வாதையும் அணுகாது, எந்த வியாதிகளுமே என்னை நெருங்க முடியாது. அவர் என்னை வேறுடைய கண்ணிக்கும் பாலக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறார். நான் போகிற பாதைகளில் எல்லாம் தூதருடைய பாதுகாப்பு உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஏசப்பா, நன்றி. ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிற கர்த்தர் எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் சங்கீதம் 91 அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, தேவாதி தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமே, நீங்களும் உங்கள் குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். தேங்க்யூ. உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தர் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலெடுத்தது போல உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் வேலெடுத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாயில வல்லமை இருக்கிறது, உங்கள் வாயில் ஜீவன் இருக்கிறது. ஜீவனை மாத்திரம் நீங்கள் பேசுங்கள். தேங்க்யூ ஃபாதர். ஜீவனை மாத்திரம் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே. ஒருவேளை நீங்கள் தோற்று போன நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே, என்னுடைய பலமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய ஆற்றலோ அல்ல, ஆண்டவரே, உங்கள் ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீங்கள் அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்கள் அற்புதமாய் நடக்கும். இந்த காரியங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இந்த அன்பின் தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை இப்பொழுது அரவணைத்துக் கொள்ளுகிறார். இந்த வருடத்தில் வழிநடத்தி சில நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே, உன்னை தூக்கி சுமப்பதற்கும் உன்னை எல்லாவற்றையும் செய்வதற்கும் நான் இருக்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாத. உன் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வேலை ஸ்தலத்தில் எப்படி வேலை செய்வேன், எதை குறித்து கவலைப்படாத. உனக்கு உதவி செய்கிற நான் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் உனக்கு உதவி செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கி சுமக்கிற தேவன். தேங்க்யூ ஏசப்பா. சுவாமி, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, இந்த நாளில் புதிய நாளில் உண்மை ஆராதிக்கும்படி செஞ்ச கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் புதிய நன்மைகள் தொடர்ந்து வரட்டும். நன்மையும் கிருபையும் அவர்கள் வாழ்நாளெல்லாம் இந்த வருடம் முழுவதும் தொடரட்டும். அப்பா தகப்பனே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படாத ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு தலை மேலே வந்து பழிப்பதாக. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும் என்ற வசனத்தின்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைக்கு நிறைவாய் கட்டளையிடுங்க. கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டா கட்டளையிடுவார் வசனப்படி பரிபூர்ண நன்மையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நீங்க கடந்து வந்து குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. வறட்சி எல்லாம் செழிப்பாய் மாறட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி உடைய பிள்ளைகளை எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருக்க, உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீ நிறைவாய் வழி நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ரத்தத்தினால மூடி நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டில் பிரவேசிக்க சென்ற தேவனை நன்றியோடு கூட துதிப்போம். தொடர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். This year it is a year of elevation. God bless you all.